இந்திரியங்களுள்ளும் தோன்றிய பின் ஏனை எந்த ரெண்டும் தோன்றியது? ஞானேந்திரியம் தோன்றியாச்சு, கண்மேந்திரியம் தோன்றியாச்சு. எதிலிருந்து தோன்றும்? எந்த அராகத்திலிருந்து தோன்றும்? தைசத அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியமோ வைகாரி அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியமோ தோன்றும். அடுத்தது தாமச அகங்காரத்திலிருந்து எது தோன்றும்? தன்மாத்திரைகள் தோன்றும். அதான் பூதாதி அகங்காரம். பூதாதி அகங்காரத்திலிருந்து எது தோன்றும்? ஓசை, நட்பரிசம், ரூபம், ரச, கந்தம் என்று பேசு மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும். ஓசை, பரிசம், ரூபம், ரச, கந்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகள் தோன்றும். எதிலிருந்து? பூதாதி அகங்காரத்திலிருந்து. தாமச அகங்காரம், அது தாமச அகங்காரம். அந்த தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றும். இன்னும் தாமசம்னா யோசிக்கிறேன், தாமசம் இல்லையா? அது ராசதம், சாத்வீகம், ராசதம், தாமசம், மூணுமே மூணு அகங்காரம். சரிங்களா? சப்தமும் நன்மையாகிய பரிசமும் உருவமும் ரசமும் கந்தமும் என கூறப்படும் தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றி நேச இந்திரியங்கட்கு நிகழறிவு இதனால் காண்டும். விருப்பம் பெற்ற அவ்விந்திரியங்கள் விளங்குகின்ற தத்தம் விடயங்களை விடைக்குமாறு ஊக்கம் செய்வித்து முதல்வன் ஆணையால் உடல் நிற்கும். அப்போ இந்த தன்மாத்திரைகள் எதற்கு துணை செய்து நிற்கிறது? தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கு துணை செய்து நிற்கிறது, கண்மேந்திரியங்களுக்கும் துணை செய்து நிற்கிறது. ஞானேந்திரிய கண்மேந்திரிய ரெண்டுக்குமே இந்த தன்மாத்திரைகள் என்ன செய்யும்? துணையாக நிற்கும். சரியா? தன்மாத்திரை ஆசை சேர் மனாதி. அத்தன்மாத்திரைகள் ஐந்தும் இச்சாரூபமாகிய அந்த கரணங்கள் மூன்றுமாகிய எட்டும் கூடி புரியட்ட உடம்பாய் என்று அறிக என்க. புரியட்ட காயம் என்பது எட்டு. அட்டம்னா எட்டு. எது? தன்மாத்திரை அஞ்சு. அப்புறம் அந்த கரணங்கள் 3. அந்த கரணம் மொத்தம் எத்தனை? 4. அதில் எது வராது? சித்தம் வராது. சித்தம் நீங்களாக மனம் புத்தி அகங்காரம் தன்மாத்திரைகள் 5. இந்த 5ம் கூடி இதற்கு என்ன பேரு? புரியட்ட காயம். இதற்கு இன்னொரு பேரு சூக்கும தேகம். ஆன்மாவினுடைய 4வது சட்டை. பெருமான் 5 சட்டையை கூட்டாரா இல்லையா? அதில் 4வது சட்டை எது? சூக்கும சரீரம், பிராணமய கோஷம். சரிங்களா? எனவே அது புரியட்ட காயம் என்று கூறுவர். சரி, பொழிப்புரை பாருங்க. இவ்விரு வகை இந்திரியங்களுக்கு தோன்றிய பின் ஏனை பூதாதி அகங்காரத்தில் என்று சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் 5ம் தோன்றி அவ்விந்திரியங்கள் தத்தம் விடயங்களை விடைக்குமாறு ஊக்கம் செய்து உடன் நிற்கும். அத்தன்மாத்திரைகள் 5ம் அந்த கரணங்கள் 3மாக 8ம் கூடி புரியட்டக உடம்பாம் என்று அறிக. மாத்திரை என்றது தலைக்குறை. தலைக்குறைன்னு என்னது? முன்னாடி இருக்கிற ஒரு சொல்லு குறைஞ்சு போச்சு. என்ன குறைஞ்சு போச்சு? தன்மாத்திரையில் தன்னு குறைஞ்சு போச்சு. தன் என்பது குறைஞ்சு மாத்திரை நிற்குது. சரிங்களா? அப்போது அதை படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும்? தன்மாத்திரைன்னு படிச்சுக்கணும். முன்னாடி தன்னுங்கிறத எழுதி பிராக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. தன் என்று எழுதி வச்சுட்டிங்கன்னா தன்மாத்திரை. விடய வடிவாகிய சத்தாதிகட்கு தன்மாத்திரை வடிவாகிய சத்தாதிகட்கும் தம்முள் வேற்றுமை காண மாட்டாதார்க்கு வேற்றுமை காட்டுவார். மனாதி
தன்மாத்திரை புரியட்டகம் என்று உடன் கூடினார். இப்போது புரியட்ட காயத்தை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பின்னாடி 5 சட்டையை தனியாக சொல்கிறார். பின்னாடி 5 சட்டையும் தனித்தனியாக சொல்கிறார். எப்போ பின்னாடி ஒரு பாட்டில் விரிவாக சொல்கிறார். 214 13 213 213வது பாட்டில் 5 சட்டையை வரிசையாக சொல்கிறார். 213 தானே? 14 தோல்பாவை கூத்துமது 13 ஆனந்தமயம் 213வது பாட்டில் விரிவாக சொல்கிறார். 5 சட்டை எல்லாம் சொல்கிறார். அப்போ இதை இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதை புரியட்ட காயம்னு இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஏன் புரியட்ட காயம்ங்கிறது இங்கே சொல்கிறாருன்னா, நிறையா பேர் படிக்கும்போது தன்மாத்திரையையும் பூத குணத்தையும் ஒன்றா நினச்சிக்குவாங்க. தன்மாத்திரையும் பூத குணமும் என்ன செய்வாங்க, ஒன்றா நினச்சி அதை அப்படியே கடைசி வரைக்கும் புரியாமையே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேறுபாடு காட்டுறதுக்காக இங்கே என்ன செஞ்சிட்டாரு, தன்மாத்திரையும் மனம் புத்தி ஆங்காரம் இந்த 5ம் கூடி புரியட்ட காயம்னு சொல்கிறார். அப்போ இங்கே சொல்கிற தன்மாத்திரை என்பது வேற, இன்னொன்று பூத குணம் வேற. ஓசைன்னு சொன்னால் ஓசை என்று ஒரு தன்மாத்திரை இருக்கிறது, ஓசை என்று ஒரு பூத குணம் இருக்கிறது. ரெண்டுக்கு வேறுபாடு என்னது? ஓசைங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயங்கிற பூதம் தோன்றும். ஓசைங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயங்கிற பூதம் தோன்றும். இந்த ஆகாயத்தின் குணம் ஓசை. புரியுதா? முதல்ல தன்மாத்திரையிலிருந்து எது தோன்றும்? பூதம் தோன்றும். ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் என்கின்ற பூதம் தோன்றும். அந்த பூதத்தின் குணம் என்னது? ஓசை. ஆன்மா காதில் கேட்கறது எது? பூத குணம். ஓசை நான் கேட்டேன், என் காதில் ஓசையை கேட்டேன் அப்படின்னா அது என்னது? பூத குணமே அன்றி தன்மாத்திரை அல்ல. ஒரு உதாரணம் சொன்னால் வச்சுக்கலாம். தாத்தாவோட பேரை பேரனுக்கு வைக்கிறோமா இல்லையா? தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிற 2 பேர்த்துக்கும் ஒரே பேர் தான் இருக்கும். அது மாதிரி ஏன் ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றும், ஆகாயத்தின் குணம் ஓசை. பேரனுக்கும் தாத்தாவுக்கும் ஒரே பேர். சரியா? நடுவில் என்ன இருக்கு? பூதம் இருக்கு. பூதத்தோட அப்பா யாரு? ஓசை. ஆகாயத்தின் அப்பா ஓசை, ஆகாயத்தின் பையன் யாரு? ஓசை. சரியா? ஆனால் நீங்கள் பார்க்கறது யாரை பார்த்துட்டு இருக்கிறீங்க? பேரனை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தாத்தாவை பார்க்கல. நீங்கள் பார்க்கறது பூரா பேரனை தான். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் இதெல்லாம் யாரு? பேரன் தான். தாத்தாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. தாத்தாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. சரியா? பேரனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நாம் பார்க்கறது, கேட்கறது, தொடர்றது எல்லாமே என்னது? பூத குணம். பூத குணம். 2 பேர்த்துக்கும் ஒரே பேர் தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்படிங்கிறதுக்காக வேற்றுமை காட்டுவார். அந்த 2க்கு வேற்றுமை சொல்லணும். அதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? புரியட்ட காயம்னு ஒன்று இங்கே கொண்டு வர்றார். தேவையில்லாமல் கொண்டு வர்றார். இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொன்னதுக்கு காரணம், இந்த தன்மாத்திரைன்னு சொல்லும் போத ஓசை, அது ஓசையா, இது அது தன்மாத்திரையா இல்லை இதா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் ஓசைன்னு இந்த தன்மாத்திரை சொல்லுகிற போது புரியட்ட காயத்தோடு இருப்பது தன்மாத்திரைகள். சரிங்களா? கீழே இருக்கிற ஓசை முதலாவதுல என்னதுக்கு? தாத்வீகம். அவை தாத்வீகம். தாத்வீகம் வேறு, தன்மாத்திரை வேறு என்பதை நமக்கு காட்டுவதற்காக இங்கே புரியட்ட காயத்தை சொல்றார். சரி, டீ சாப்பிடுங்க. பாஸ் போடு, இல்லைன்னா ஸ்டாப் போடு.